Hello everyone. நமதன் கௌரி and hello my dear MG squad. இந்தியா மேல யாராவது கை வச்சாங்கன்னா அமெரிக்க ராணுவம் உங்களுக்காக இறங்கும். இங்க யாருமே இந்தியாவை தொடக்கூடாது. நாங்க இந்தியாவோட அபிஷியலா எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணல. ஆனால் இந்தியாவை யாராவது தொடணும்னு நினைச்சாங்கன்னா நாங்க இந்தியாக்காக களமிறங்குவோம், போருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நேத்திக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடியை கூடவே வச்சுக்கிட்டு வேர்ல்டுக்கு அனௌன்ஸ் பண்ணாரு. லாஸ்ட் 24 ஹவர்ஸா பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கிற இந்த நேஷனல் மீடியாஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, இதை இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விக்டரி அப்படின்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் உண்மையிலே ட்ரம்ப் எதுவுமே டீலே கிடையாது, ஆனா சும்மா ஹெல்ப் பண்ணுவாராம். நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருது இல்ல? ஏனோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பத்திலாம் பேச மாட்டேங்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு பெரிய வின் மட்டும் சொல்றாங்க. பட் வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா அமெரிக்கா நம்மள என்னென்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கூட ஆக்சுவலா நின்ன கண்ட்ரி யாரு, இப்போ அமெரிக்கா ஒன்று சொல்றாங்களா, யாராவது கை வச்சாங்கன்னா கூட வந்துருவோம், நாங்க எதிர்த்து நிப்போம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இப்படி நம்ம மேல அடிக்கடி கை வச்சிட்டு இருக்கிற பாகிஸ்தான் பதிலுக்கு நம்மளும் அவங்கள தாக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற பாகிஸ்தானுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆயுதங்களை சப்ளை பண்ற அமெரிக்காவே ஏன் இந்த டயலாக சொல்றாங்க? ஏன்னால் அவங்க டார்கெட் பண்றது சைனாவை. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ஒரு பஞ்சாயத்துல இந்தியாவை நடுவுல இழுத்து விடுறதுக்கு ட்ரம்ப் ஸ்கெட்ச் போடுறாராங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும், இந்தியாவுக்கு ஒண்ணா அமெரிக்கா வரும்னு. ஆனா உண்மையிலே அது இந்தியாவுக்கு நல்லதா அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நான் டீடைலா உங்ககிட்ட சொல்ல போறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வெறுமனே ஹெட்லைன்ஸ் மட்டும் வாசிச்சுட்டு போயிடுவோம். பட் அதை தாண்டி ஜியோ பொலிட்டிக்ஸ்ல ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் சொல்லுவாங்க. முதல் பக்கத்துக்கும் அஞ்சாவது பக்கத்துக்கும் என்னென்ன கனெக்ஷன் இருக்குங்கிறத நம்ம பக்காவா தெரிஞ்சுக்கணும். இது உண்மையிலே என்னதான் பின்னாடி நடந்துட்டு இருக்குங்கிறத நீங்க சூப்பரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஒபினியன் இருந்தாலும் சரி, நம்ம இத்தனை பேர் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நீங்க பக்காவா தெரிஞ்சுக்க முடியும். எனிவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு பிரான்ஸ்ல எவியான்ல G7 சமிட் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா, உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரீஸ் எல்லாம் மீட் பண்றாங்க. அங்கதான் பிரைம் மினிஸ்டர் மோடியும் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு, ஓகேவா, ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமே அவங்க மீட்டே பண்ணல, 1.5 வருஷம் கழிச்சு இப்போ மீட் பண்றாங்க. இந்த மீட்டிங் அப்போ தான் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சு மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிக்கிறாங்க. பட் இந்த ஒரு கண்ட்ரி கூட நிக்குங்கிறது சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஒரு செகண்ட் நம்ம ட்ரம்பை யோசிச்சு பார்ப்போம். சரியா, ட்ரம்ப் ஒரு ரொம்ப நார்மலான பர்சனா, ஒரு அரசியலுக்கு நார்மலா அரசியல்வாதியா வந்தவரா? நோ, ஹி இஸ் a businessman. எந்த ஒரு பிசினஸ்மேன் ஒரு விஷயத்தை சும்மா ஒருத்தங்களுக்கு தரேன்னு சொல்லவே மாட்டாங்க. அதுல அவங்களுக்கு ஏதோ பெனிஃபிட் இருக்கும். இதுதான் பிசினஸோட பேசிக் லாஜிக். கரெக்டா, சும்மா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தா அது ட்ரஸ்ட், அது பிசினஸ் கிடையாது. இப்படி செய்யக்கூடிய ட்ரம்ப் ஒரு விஷயத்தை சும்மா இந்தியாக்காக நான் செய்வேன், இந்தியாவுக்கு ஒண்ணுனா அமெரிக்கா கூட நிக்குங்கிறதுக்கான காரணம் என்ன? இதை நம்ம ஸ்டடி பண்றதுக்கு கொஞ்சம் பாஸ்ட் போய் பார்ப்போம். ஓகேவா, அமெரிக்காவுக்கு இப்ப யார் யார் கூட பிரச்சனை இருக்குது வேர்ல்டுல? அமெரிக்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, உலகத்துல மிகப்பெரிய தலைவலி, ஐயோ நம்ம இடத்துக்கு வந்துருவாங்களோ நினைச்சு பயப்படக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா. இன்னைக்கு குளோபல் லெவல்ல ஒரு டெக் கேபிட்டலாவே சைனா மாறிட்டு இருக்குது. ஏஐல நிறைய அமெரிக்கன் கம்பெனிஸ் சைனீஸ் ஏஐ கம்பெனிஸ் அடிச்சிட்டு இருக்குது. சைனாவோட கார் அமெரிக்காவோட டெஸ்லாவோட, அதான் ட்ரம்போட ஃப்ரெண்ட், கிளாஷ் போட்டு தோக்கடிச்சிட்டு இருக்குது பல இடங்கள்ல. சோ இப்படி இருக்கிறப்போ சைனாக்கும் ஒன்னுக்கும், அதாவது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற கேப் டிராஸ்டிக்கா கம்மியாயிட்டே போயிட்டு இருக்குது. அண்ட் எந்த ஒரு கிளாஸ் ரூமா எடுத்துக்கோங்க, ஆபீஸா இருந்திருக்கோங்க, நம்பர் 1ல இருக்கிறவங்க அவ்வளவு ஈஸியா நம்பர் 2ல இருக்கிறவங்கள தாண்டி போக மாட்டாங்க. அவங்களோட பாலிடிக்ஸ் இருக்குல்ல, they want to அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இதே தான் அமெரிக்காவும் யோசிக்கிறாங்க. அப்போ நம்பர் 2 நம்ம கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கிறப்போ சைனா நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. சைனா இப்போ டெக் எல்லாம் பயங்கரமா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கண்ட்ரி நம்மளுக்கு எதிராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சைனா சப்போர்ட் பண்றாங்க. எல்லா விதத்திலும் சைனா நம்மளுக்கு அப்படியே தாண்டி போகிறப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா சைனாவை டைரக்டா கான்ஃபிளிக்ட்ல அவ்வளவு ஈஸியா சண்டை போட முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா சைனாவும் அமெரிக்காவும் உலகத்தோட 2 எண்ட்ல இருக்குது. லிட்டரலா நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? நீங்க ஃளைட்ல இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டர்நேஷனல் இந்த வீடியோ பாக்குறதே நிறைய பேர் உலகத்துல நிறைய இடத்துல இருந்து பார்ப்பாங்க. யூஎஸ்ல இருந்து ஒருத்தங்க நம்ம ஊருக்கு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய டிராவல் யோசிச்சு பாருங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராபபிலி டிஸ்டன்ஸ் வைஸ் லாங்கஸ்ட் டிராவல் நம்ம இங்க இருந்து யூஎஸ் போறது தான். அவ்வளவு தூரம் உலகத்தோட மறுபக்கத்துல இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற சைனாவும் அதே அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல தான் அமெரிக்கா கிட்ட இருந்து இருக்குது. அப்போ அமெரிக்காவுக்கு யாராவது ஒருத்தங்க அவங்க சார்பா அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு தேவையானதை செய்யக்கூடியவங்க சைனா கிட்டே இருக்கணும். கரெக்டா, இப்போ 1ல இருக்கிறவங்க 1ல இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா 2க்கும் 3க்கும் சண்டையை கிளப்பி விடலாம். கரெக்டா, இது அந்த ஒரு விஷயமா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். வேர்ல்ட் லெவல்ல முக்கியமான கண்ட்ரீஸ், பிக்கெஸ்ட் கண்ட்ரீஸ் சொல்லுங்கன்னா யூஎஸ், சைனா, இந்தியா. இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை அமெரிக்கா சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு எந்திரிக்குது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், மதன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம ஒருத்தர் ஒரு சைன் அக்ரிமெண்ட் கிடையாது, ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, எதுவுமே இல்லாம உனக்காக வரேன், எனக்கு அவ்வளவு பெரிய நட்புப்பா நீ அப்படின்னு சொல்றாரு. அவரை போய் சந்தேகப்படுறேன் நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. கொஞ்சம் பிளாஷ்பேக்கை போட்டு பார்ப்போமா? ஏன் இந்தியா என்னதான் அமெரிக்கா ஐஸ் வச்சாலும் அமெரிக்காவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ஹேண்டில் பண்றாங்கன்னு நம்ம கொஞ்சம் 1970s போவோம். ஓகேவா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. இந்த போர் நடந்துட்டு இருக்கப்போ பாகிஸ்தான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. பாருப்பா, எனக்கு கூட சண்டைக்கு வராங்க, நீ எனக்கு
ஹெல்ப் பண்ணுன்னு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? அமெரிக்கா. யாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? பாகிஸ்தானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அமெரிக்கா என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் கிடையாது. கூடவே என்ன தெரியுமா பண்ணாங்க? நியூக்ளியர் பவர்டு, எப்படி நியூக்ளியர் பவர்டு ஷிப், அது சாதாரண ஷிப்ல அப்போ இருந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஷிப்பை வந்து அவங்க அனுப்பிச்சு விடுறாங்க. உலகத்தோட மறுபக்கத்துல இருந்து அமெரிக்கா கப்பலை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு எதிராக நிக்கிறாங்க. இப்போ ஈரானுக்கு எதிராக வந்து அமெரிக்கா கப்பல்கள் அவங்க சண்டைக்கே வந்துட்டாங்களா இஸ்ரேலுக்காக, அந்த மாதிரி பாகிஸ்தானுக்காக இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா 1970ல அமெரிக்கா வந்து அவங்க கிட்ட இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. அது லிட்டரலா எப்படின்னா ஒரு சிட்டி வந்து நம்மளுக்கு வெளியில கடலுக்குள்ள இருந்து நம்ம மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒன்னு அனுப்பிச்சு விடுறாங்க. இந்தியா என்ன தெரியுமா பண்ணுச்சு? அமெரிக்கா பாகிஸ்தான் சண்டை போடுறோம், நம்ம ஜெயிச்சிருவோம். பாகிஸ்தான் அமெரிக்காவோட சப்போர்ட்டை கொண்டு வராங்க. அப்போ நம்மளுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணது தான் ரஷ்யா. அப்போ இருந்த யுஎஸ்எஸ்ஆர் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்களோட ஃபிளைட் கேரியர், அது கூடவே ஃபிளைட் கேரியிங் ஷிப், அது கூடவே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 நியூக்ளியர் ஆர்ம்டு சப்மரீனே அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்தியா இருக்குது, இந்தியா கிட்ட இருக்கிற கடல்ல வந்து அமெரிக்காவோட இந்த மிகப்பெரிய ஃபிளைட் கேரியிங் ஷிப் நின்னுட்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி ரஷ்யாவோட கப்பல்களும் ரஷ்யாவோட சப்மரீன்ஸும் வர ஆரம்பிச்சிருது. ரஷ்யா சொல்றாங்க, நீ இந்தியா மேல ஏதாவது ஒண்ணு பண்ணினா உன்னை நாங்க ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம்னு ரஷ்யா லிட்டரலா சொல்றாங்க. இதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா வந்து நம்மள தாக்கலாங்கிற ஐடியா, இந்த மிரட்டுறது உருட்டுறது எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா போனாங்க. இது எப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்தப்போ இது ஒரு இன்சிடென்ட். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு? இந்தியாவுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன்பா, எனக்கு அக்ரிமெண்டே இல்லனால நான் வருவேன்பா அப்படிங்கிறாங்க. பட் பாஸ்ட்ல 1970ல இது நடந்தது. உங்களுக்கு ஒண்ணு தோணும், மதன் 1970 எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு தான் நம்ம ஊர் சுந்தர் பிச்சை தான் இந்த கூகுளோட ஹெட்டா இருக்காரு, சத்யா நடாலா தான் மைக்ரோசாஃப்டோட ஹெட்டா இருக்காரு, நம்ம தான் மாறிட்டோமேன்னு யோசிச்சீங்கன்னா இன்னொரு ஃபிளாஷ்பேக் போடுவோம். 1990s இந்தியா வந்து எப்படியாவது இந்த நியூக்ளியர் சக்தியை வந்து எடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் ஈரான். இன்னைக்கு வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் பவர் ஏன் எடுத்துடணும்னு நினைக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாரும் ஈக்குவல் தான். நீ எவ்வளவு பெரிய கண்ட்ரியா இருந்தாலும் நீ நியூக்ளியர் பவர் ஆயிட்டேனா 2 பேரும் ஈக்குவல் தான். ஏன்னா நீ அடிச்சாலும் ரத்தம் வரும், அவங்க அடிச்சாலும் ரத்தம் வரும். அதுக்கு முன்னாடி தக்காளி சட்னி தான் வரும். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து நியூக்ளியர் ஆயுதம் ஒருத்தன் கையில கிடைச்சிருச்சுன்னா ஹீஸ் அன்ஸ்டாப்பபிள். அவனை வந்து நீங்க போய் அதுக்கப்புறம் உருட்ட முடியாது, மிரட்ட முடியாது. இந்தியா வந்து இதை எப்படியாவது அட்டைன் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. இந்தியா அட்டைன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அவ்வளவு வேலை பார்த்தாங்க. அவங்களோட சேட்டலைட்ஸ் எல்லாம் பாருங்க, இந்தியா மேலே சுத்திட்டு இருக்கும். எப்ப பார்த்தாலும் எதையாவது தேடிட்டு இருப்பாங்க. இந்தியா ஏதாவது டெவலப் பண்ணிட்டாங்களா, பண்ணிட கூடாதுன்னு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இதுவே தனி கண்டென்ட். இங்க தான் நம்ம ஊர் ஆளு, நம்ம தமிழ்நாட்டு கிங் அப்துல் கலாம் வந்து பயங்கரமா மாஸ் பண்ணி அமெரிக்கன் சேட்டலைட்ஸை ஏமாத்தி, ஓகேவா? ஏன்னா அவங்க சேட்டலைட் வச்சு நம்ம மேல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சா ஏன்பா இப்படி பண்றீங்க, இப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, உங்களை உருட்டிடுவோம், மிரட்டிடுவோம், எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் அப்துல் கலாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸ் பிரசிடென்ட், நம்ம ராமேஸ்வரத்தோட பையன், நம்ம தமிழ்நாட்டோட பெருமை டாக்டர் அப்துல் கலாம் இருந்துகிட்டு அமெரிக்கன் சேட்டலைட்ஸை ஏமாத்துறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பெரிய டனல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்ம வந்து நம்மளோட நியூக்ளியர் ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சு பகல்ல வந்து மறுபடியும் அமெரிக்கன் சேட்டலைட்ஸ் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து நம்ம நைட்டு ஃபுல்லா வந்து தோண்டி எல்லா வேலையும் பார்த்திருப்போம். மறுபடியும் சாண்ட் எல்லாத்தையும் டியூன் மாதிரி வச்சுக்கிட்டு வானத்துல இருந்து பாக்குறப்ப எதுவுமே நடக்காத மாதிரியே காமிச்சிக்கிட்டு, அப்புறம் வந்து நம்ம கேஷுவலா தான் இருக்கும்னு காமிச்சிக்கிறதுக்கு சோல்ஜர்ஸ் எல்லாம் காலையில கிரிக்கெட் விளையாட விடுவாங்களாம். சோ சேட்டலைட்ல இருந்து பாக்குறப்ப நார்மலா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா மண்ணுக்கு அடியில நம்ம ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் ஒரு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அதை டெஸ்ட் பண்ண போறோம். நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம கிட்ட இருக்குதுன்னு உலகத்துக்கு காமிக்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நம்ம மண்ணுக்கு அடியில பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஹெட் பண்ணது நம்மளோட டாக்டர் அப்துல் கலாம். சோ இதெல்லாத்தையும் நம்ம பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்றோம், சக்சஸ்ஃபுல் ஆகிறோம், வேர்ல்டுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்றோம். அமெரிக்கா அதுக்கு கண்டமணிக்கு ரியாக்ட் பண்றாங்க. யோ நீ இப்படி பண்ணலாம், உன்னை நாங்க எதுப்போம், உருட்டுவோம், அதெல்லாம் இப்போ பண்ணாங்க. இது 1990ஸ்ல. அப்பவும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதான் நம்ம 2026ல வாழ்ந்துட்டு இருக்கோம், 21st செஞ்சுரி, இன்னமும் நம்ம அமெரிக்காவை சந்தேகப்படணும், பல வருஷம் ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் போடுவோமே, அதாங்க ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர் டயத்துல நம்ம பாகிஸ்தான் 2 பேருமே லிட்டரலா சண்டை போட்டுட்டு இருக்கோம். கரெக்டா? இந்த போறப்போ நம்மளுக்கு அகைன்ஸ்டா பாகிஸ்தான் யூஸ் பண்ண ஆயுதங்கள் மோஸ்டா ஃபிளைட்ஸ் வரைக்கும் F-16 இதெல்லாம் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோடது. ஆனா ட்ரம்ப் இப்போ என்ன சொல்றாரு, இந்தியாவுக்கு ஒண்ணுனா நான் உள்ள வருவேன். அப்போ நம்ம அதை டீகோட் பண்ணி பார்த்தோம்னா இந்தியாவை கை வச்சா உள்ள வருவேங்கிறது கிடையாது. சைனா இந்தியா மேல கை வச்சா நான் உள்ள வருவேன், பாகிஸ்தான் கை வச்சா அவங்களுக்கே ஆயுதத்தை கொடுப்பேன். இதுதான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த நேஷனல் மீடியா இருந்துகிட்டு சூப்பர் மாஸ் அப்படின்னு நினைக்கிறப்ப அவ்வளோ ஈஸியா நம்ம இந்தியா வந்து அமெரிக்காவை நம்பாது. நம்ம இன்னைக்கு எல்லாருமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நல்ல பிசினஸ் டீலிங் பண்ணலாம், அதெல்லாம் சரி. பட் ஆபரேஷன் சிந்தூர் டயத்துல நம்ம போற நிறுத்தி வச்சுட்டோம், நம்ம சொல்றோம் இல்லப்பா நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம், நாங்க டீல் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு பெரிய தாதாலாம் யாரும் கிடையாது, தேவை கிடையாது, எங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து யாரும் பண்ண தேவையில்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் தீர்த்து வச்சேன், அந்த பெருமை எடுத்துக்க பாக்குறது. ஸோ கண்டினியூஸா இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல இந்தியாவை நிறைய இடங்கள்ல அவர் மட்டம் தட்டிட்டு இருக்கிறது இன்னமும் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து நம்ம ஆளை பார்த்துட்டு ஐயோ அவ்வளவுதான் நீங்க தான் சூப்பர் மாஸ் அப்படிம்பாங்க. அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப ஒன்று பேசுவாங்க, அப்படியே கேரளாவுக்கு போறப்ப வேற ஒன்று பேசுவாங்க, அப்படியே கர்நாடகாவுக்கு போறப்ப வேற ஒன்று பேசுவாங்க. ஒரே கட்சி தான், வேற வேற ஊர்ல வேற வேற பாயிண்ட பேசிட்டு இருப்பாங்க. கேட்டா என்னப்பா ஒரு கட்சினா ஒரு விஷயம் தானே இருக்க முடியும், எப்படி தமிழ்நாட்டில் ஒன்று கேரளாவில் ஒரு ரூல்ஸ். நம்ம தண்ணி பிரச்சனையே எடுத்துக்கோங்களேன்,
லாஜிக்கலா ஒரு ஸ்டேட்ல ஒன்னொன்னு பேசுவாங்க. அந்த மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு ஊர்ல இருக்கிறப்போ பட் மோஸ்டா அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவை அவ்வளோ ஃப்ரெண்டா பாக்குற மாதிரி தெரியல. நம்ம மேல வந்து சாங்ஷன் அவ்வளோ கண்டமணிக்கு போட்டிருக்காரு. இப்படி இருக்கிறவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கான காரணம் சைனா வந்து இன்னைக்கு பயங்கரமா அவங்களுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சைனாக்கு டஃப் கொடுத்து அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அவங்களுக்காக ஒருத்தங்க ப்ராக்சியா இங்க நின்று அவங்களுக்காக வேலை பார்க்கறதுக்கு இந்தியாவை ஒரு ஷீல்டா யூஸ் பண்றாங்களா? இது உண்மையிலே ஒரு பிளெஸிங்கா இல்ல இது வந்து ஒரு டிஸ்கைஸ்டு குவெஸ்டினிங் பண்ண வேண்டிய ஒரு மொமெண்ட்? அவ்வளோ ஈஸியா அப்புறம் கொடுத்துறவும் மாட்டாங்க. இந்த நெகோசியேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு வேலை அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், லாங் டேர்ம் நம்ம பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், அக்ரிமெண்ட்லாம் போடலாம்னா இந்த அக்ரிமெண்ட்ஸோட பாயிண்ட் என்ன இருக்குன்னா ரஷ்யா கூட பேசுறதை நிறுத்துங்க, ரஷ்யா கூட ஃப்ரெண்டா இருக்காதீங்க, ரஷ்யாவோட ஆயுதங்களை வாங்காதீங்க. இதெல்லாம் வந்து ஈஸியா அமெரிக்கா வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் என்னன்னாலும் அமெரிக்காவும் எவ்வளவு பிரஷர் கொடுத்தாலும் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் அதை தாண்டி நிக்குது. ரஷ்யா நம்மளுக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வந்து ஆயில் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் இப்போ கூட உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இல்ல, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. இந்தியா மேல கண்ணுவை, இந்தியா வந்து மோசமான கண்ட்ரி, இந்தியாவை வந்து நாங்க டாக்ஸ் போட போறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டாக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இவ்வளோ பிரஷரை வந்து யூஎஸ் வந்து இன்னைக்கும் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு இருக்குது. நம்ம எவ்வளோ ஹிஸ்டரியை திருப்பி பார்த்தாலும் ரஷ்யா நம்மளுக்கு அகைன்ஸ்டா பெருசா ரீசன்ட் டைம்ஸ்ல நின்னதே கிடையாது. நான் சொல்றது கடந்த ஒரு 50-60 இயர்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்தியா ரஷ்யா நம்மளுக்கு ஃபேவரபிளா தான் இருந்திருக்காங்க. அப்போ பல வருஷமா நம்பக்கூடிய ரஷ்யாவை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஒண்ணுனா வந்து நிப்பாங்கன்னு சொல்லலாமா? சந்தர்ப்பவாதத்துக்காக இன்னைக்கு பேசக்கூடிய அமெரிக்காவை நம்ம எடுத்துக்கலாமா? அமெரிக்காவோட பாலிசிஸ் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும் அப்படின்லாம் கலாய்க்க கூட செய்வாங்க. ஸோ இந்த நிலைமைக்கு நடுவில் தான் அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு ஒண்ணுனா நாங்க வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லி கூடவே ஒன்று சொல்றாரு. இந்த பிரைம் மினிஸ்டர் இருக்க வரைக்கும் வருவோம், வேற பிரைம் மினிஸ்டர் வந்தா நாங்க இருப்போமா இல்லையான்னு தெரியாது. அதனப்பா ஃப்ரெண்ட்ஷிப்னா கண்ட்ரியோட தானே இருக்கணும். யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் நீ மக்களுக்கோட தானே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். பட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் அமெரிக்காஸ் ஸ்டேட்மெண்ட். இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. இதெல்லாம் சரி, இது வந்து ஒருவேளை ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் வருவேன்னா இந்தியாவுக்கு வந்து பெருசா கண்ணு கட்டின தூரத்துக்கு எந்த போரும் தெரியல. ஆனா அமெரிக்கா இப்போ நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கப்ப ஈரான் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அமெரிக்கா வெனிசுலாவோட ஹெட்டை தூக்கிட்டு போயிடுறாங்க. நாளைக்கு தாய்வான்ல சைனா கூட சண்டை போட போறாங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்தியன் சோல்ஜர்ஸை உள்ள இறக்கு, எங்களுக்கு ஒரு தேவைன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் வரணும், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு. லிட்டரலா இதை தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்தப்போ ட்ரம்ப் என்ன தெரியுமா சொன்னாரு? உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்க கூட போருக்கு வரணும், எல்லாருமே உள்ள போய் ஈரான் அடிப்போம் அப்படின்லாம் சொன்னாரு. நான் ஏன்டா நடுகாட்டுல சுடுகாட்டுக்கு போறேன்னு. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல people are not dumb. ஒரு காலகட்டத்தில் வந்து மக்களை வந்து எவ்வளவு முட்டாளாக்கி வச்சிருந்தாங்கன்னா இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதையாவது பேசி வச்சிருக்காங்க, மக்கள் கண்டமணிக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க. பீப்புளுக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய நாலேஜ் அக்யூமுலேட் பண்ற பவர் இருக்குது. பீப்புள் ஆர் திங்கிங். பீப்புள் அவ்வளவு ஈஸியா இப்போலாம் மேனிபுலேட் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய இடங்களில் அரசியல்கள் வந்து ஈஸியா வந்து மக்கள் முதல்ல இருந்த மாதிரி ஏமாறாம ஸ்மார்ட்டா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இன்டர்நேஷனலா ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு பேச்சை பேசுறத வந்து மக்கள் அவ்வளவு ஈஸியா மேனிபுலேட் ஆவாங்க அப்படின்னு எனக்கு தோணல. பட் இதெல்லாம் என் ஒப்பீனியன் தான். ஓகேவா? இந்த சேனல் வந்து ஒரு ப்ராப்பர் நம்ம வந்து ஒரு கிளீன் ஸ்பீச்சுக்கு ஒரு நல்ல டெமோக்ரஸியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கெட்ட வார்த்தைலாம் பேசாம நீட்டா பேசுறவங்க யாரா இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு, ஓகேவா? கண்டிப்பா கெட்ட வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா அது வந்து இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு இடம். இதை வந்து நான் கண்டிப்பா நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, அதை தூக்கப்படும். பட் மீதி நீங்க வந்து இல்ல மதன், இந்த ஒரு விஷயம் வந்து ட்ரம்ப் பண்றது வந்து கரெக்ட், நம்ம வந்து நம்பலாம், ட்ரம்ப் வந்து நம்மளுக்காக கூட வந்து நிப்பார். என்னாலும் நீ சொல்றது விட நான் வேற ஒன்று யோசிக்கிறேன், நீங்க ஒரு ஜென்யூனா ஒரு ஒப்பீனியன் வச்சிருந்தீங்கன்னா அமெரிக்கா என்னன்னாலும் இந்தியா கூட நிக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிக்கும், ஏன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல மதன், ரஷ்யாவை நம்ம நம்பலாம், அமெரிக்காவை நம்புறதை விடன்னு நான் சொல்ற ஒப்பீனியன் அதுதான் மோஸ்ட் என்னோட ஒப்பீனியனா இருக்குது. அமெரிக்கா எதிரிலாம் கிடையாது, பட் நம்மளோட கண்டிப்பா பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நம்மளோட ரஷ்யான்னு நம்ம சொல்லிடலாம். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குது. இதுக்கு நீங்க கரெக்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதையும் எஸ் ரஷ்யாவை நம்பலாம் அப்படிங்கறத சொல்லுங்க. நீங்க சிம்பிளரா பெரிய கமெண்ட் போட வேணாம், ஈஸியா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா எந்த கண்ட்ரியை நம்ம நம்பலான்னு நீங்க நினைக்கிறீங்கிறத ஒரு ஃபிளாகா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது இன்டர்நேஷனல் ஜியோ பொலிட்டிக்ஸ் டாபிக்லாம் நீங்க வெறுமன ஹெட்லைன் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கிறத என்னோட ஒப்பீனியனையும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.